ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சோலை நேர்ந்துட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தாங்க. அதனால் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா சொல்லுடா சோலா, என்ன விஷயமா நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலாவோட அப்பா இந்த வீட்டுக்கு வந்தார் இல்லைன்னு, அவர் நிலா இங்கே கஷ்டப்படுறத பார்த்த உடனே அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாருன்னு, என் வீட்டில் என் பொண்ணு எப்படியெல்லாம் வாழ்ந்தா, இந்த வீட்டுக்கு ஒரு டிவி கூட என் பொண்ணு பட்ஜெட் போட்டுட்ருக்கா. அதனால் நீங்கள் ஒரு வாடகை ரூமை மட்டும் பாருங்கள், மற்றபடி நானே அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போட்டுறதா சொன்னாருன்னு. அதனால் நிலவை கூட்டிகிட்டு நான் தனியாக போயிடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா சோலா, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய், நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக நம்ம நிலவை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கிளம்புறும் போது நம்ம பல்லவன், பாண்டி, சேரனெல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது, இதோ ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம், இதெல்லாம் கெஸ்ட்டு தங்கட்டும், இங்கே நம்ம 2 பேரும் தங்கிக்கலாம், இது கிச்சனு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் எதுக்காக இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்ட உடனே, நீயும் நானும் இங்கே தானே தனி கொடுத்துன வர போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.